அழிந்து போன குமரி மாவட்ட விளையாட்டுகளில் இன்று நாம் பார்க்க இருப்பது கோட்டை கோட்டை என்று ஒரு விளையாட்டு. அதே நேரத்தில் அந்த விளையாட்டை கிணறு விளையாட்டு என்று சொல்வார்கள். இந்த விளையாட்டு எப்படி விளையாடுவார்கள் என்று சொன்னால், ஒரு பெரிய வட்டத்தை கிணறு போன்ற ஒரு பெரிய வட்டத்தை போடுவார்கள். அந்த வட்டத்திற்கு உள்ளே குறைந்தபட்சம் 5 பேர், அதிகபட்சம் எத்தனை பேர் வேண்டுமென்றாலும் இருக்கலாம். வட்டத்திற்கு வெளியே ஒரு நபர் நின்று கேள்வி கேட்க வேண்டும். எப்படி என்றால், கோட்டைக்குள்ளே எத்தனை பேர்? 1000 பேர். 1000 பேரின் பெயர் என்ன? மாணிக்கம். மாணிக்கத்தின் பெயர் என்ன? கூனிக்கம். கூனிக்கத்தின் பெயர் என்ன? கிணறு. கிணற்றிலே மீனுண்டா? உண்டு. பிடிக்கலாமா? பிடிக்கலாம். கை வச்சா? வலை வச்சா? கை வைத்து அப்படின்னு சொன்னாச்சுன்னா, ஒரு கையால விரட்டிட்டு போகணும். விரட்டி போய் தொடணும். வலை வச்சு அப்படின்னாச்சுன்னா, 2 கைய வச்சு அவங்கள விரட்டி தொடலாம். ஒரு நபர தொட்டாலே அந்த ஆள் வெளிய வந்துருவாரு. இவரு உள்ள வந்துருவாரு. மறுபடியும் இந்த விளையாட்டு இதே போல தொடங்கும். இதே போல இன்னொரு முறையில விளையாடுறாங்க. இத கிணறு விளையாட்டு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி அப்படின்னா, கிணற்றிலே எத்தனை பேர்? 1000 பேர். 1000 பேரின் பெயர் என்ன? மாணிக்கம். மாணிக்கத்தின் பெயர் என்ன? கிணறு. கிணற்றிலே மீன் உண்டா? உண்டு. பிடிக்கலாமா? பிடிக்கலாம். பிடிக்கலாம் என்று சொன்ன உடனே விரட்டி தொடணும். கையால தான் தொடணும். ஒரு ஆள தொட்டாச்சுன்னா, உடனே அந்த ஆள் வெளிய வந்துரலாம். இதே போல கிராமப்புறங்களில் விளையாடக்கூடியது உண்டு. இதேபோல குமரி மாவட்டத்தில் பல வகையான விளையாட்டுக்களை விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அந்த விளையாட்டுகள் எல்லாம் காலப்போக்கில் அழிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. அன்றைய காலகட்டத்தில் இது போன்ற விளையாட்டுக்கள் உடலுக்கு ஆரோக்கியத்தை அதிகமாக கொடுத்தது. இன்று செல்போன் தான் ஆரோக்கியம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த விளையாட்டோடு சந்திப்போம். மகிழ்ச்சி.